வணக்கம். திருக்குறள் இந்த காலம் கடந்து நிற்கும் அறிவு களஞ்சியத்தை கொண்டு உருவாக்கப்பட்ட முதல் அட்டை விளையாட்டு தான் அறப்போர். இந்த விளையாட்டோட பின்னணி கதை என்னன்னா, நம்ம கிட்ட இருக்கிற தீய குணங்களான பேராசை, கோபம், பொறாமை, அறியாமை இதையெல்லாம் குறிக்கிற வகையில அவித்யான ஒரு அரக்கன் விளையாட்டு வீரர்களை துரத்திட்டு இருக்கான். கொடுக்கப்பட்டிருக்கிற சவால்களை வீரர்கள் வெற்றிகரமா முடிச்சு அறம் டோக்கன்களை சேகரிச்சு அறத்தை நிலைநாட்டணும். முதல்ல 5 அறம் டோக்கன்களை சேகரிக்கிற வீரர் தான் வெற்றியாளர். அந்த 5 டோக்கன்களை சேகரிக்கிற பயணத்துல அவங்க விலை மதிப்பில்லாத அறத்தை சம்பாதிக்கிறாங்க. அந்த அறமே மற்ற எல்லா தீய குணங்கள் கிட்ட இருந்து அவங்கள காப்பாத்துற கவசமா செயல்படுது. பாக்ஸுக்குள்ள என்ன இருக்கு? ஒரு விளையாட்டு அட்டை, ஒரு சுழற் சக்கரம் அதாவது ஸ்பின்னர், 4 வீரர் டோக்கன்ஸ், ஒரு அவித்யா டோக்கன், 12 அறம் டோக்கன்ஸ், 12 அவித்யா டோக்கன்ஸ், 180 சவால் அட்டைகள், 2 டைஸ், ஒரு ஆன்சர் புக்லெட். விளையாட்டை எப்படி அமைக்கிறது? முதல்ல விளையாட்டு அட்டைய ஒரு சமமான இடத்துல வைங்க. அட்டையோட நடுவுல சுழற் சக்கரத்தை சரியா பொருத்துங்க. ஒவ்வொரு வீரரும் அவங்க டோக்கனை தங்களுக்கான ஆரம்பம் அப்படின்ற இடத்துல வைக்கணும். அவித்யா டோக்கனை அதனுடைய ஆரம்பம் இடத்துல வைக்கணும். 2 விதமான சவால் அட்டைகளையும் நல்லா கலக்கி விளையாட்டு அட்டையில கொடுக்கப்பட்ட இடத்துல வைக்கணும். எல்லா வட்ட வடிவ டோக்கன்களையும் கலக்கி கீழ்முகமாக திருப்பி வைக்கணும். பக்கத்திலேயே ஆன்சர் புக்லெட்டை வச்சுக்கோங்க. எப்படி விளையாடலாம்? இருக்கிறதுலயே சின்னவங்க தான் விளையாட்ட ஆரம்பிக்கணும். அப்படியே கடிகாரம் சுற்றும் திசையில விளையாட்டு தொடரணும். ஒவ்வொரு முறையும் 2 பகடையும் உருட்டணும். நீல நிற பகடைக்கு வீரர் டோக்கனையும் சிவப்பு நிற பகடைக்கு அவித்யா டோக்கனையும் நகர்த்தணும். வீரரா அவித்யாவா எது முதல்ல நகர்த்தணும்னு நீங்க முடிவு செய்யலாம். 2மே நகர்த்தின அப்புறம் தான் ஆட்டத்தோட அடுத்த கட்டத்துக்கு போக முடியும். அட்டையில காட்டிருக்கிற திசையில டோக்கன்களை நகர்த்திக்கிட்டே போங்க. நீங்க நிக்கிற கட்டத்துல என்ன குறிப்பு கொடுக்கப்பட்டிருக்கோ அதை பின்பற்றுங்க. இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, அவித்யாவால தொடர்ந்து நகர மட்டும் தான் முடியும். அதுக்கு கட்டங்கள்ல கொடுக்கப்பட்டிருக்கிற குறிப்புகள் பொருந்தாது. போர்ட் ஸ்பேசஸ். அட்டையில ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு தனி செயல்பாடு இருக்கு. சுழற்று. இந்த கட்டத்துக்கு வந்தா சுழற் சக்கரத்தை அதாவது ஸ்பின்னரை சுழற்றி அதுல வரும் சவாலை செய்து முடிக்கணும். ஸ்டாப் அப்படிங்கிற இமேஜ் வந்ததுன்னா உங்களோட அடுத்த வாய்ப்பை நீங்க தவற விடணும். கீழ்ப்பக்க அம்புக்குறி படம் போட்ட கட்டத்துக்கு வந்தா உங்ககிட்ட இருக்கிற ஒரு அறம் டோக்கனை இழக்கணும். அறம் டோக்கன் இல்லனா இந்த குறிப்பை தவிர்க்கலாம். நட்சத்திர படம் போட்ட கட்டத்துக்கு வந்தா ஒரு வட்ட வடிவ டோக்கனை எடுக்கலாம். அறம் டோக்கனா இருந்தா வீரர் அதை வச்சுக்கலாம். அவித்யா டோக்கனா இருந்தா மறுபடியும் அதே இடத்துல கீழ்முகமா வச்சிடணும். வலது பக்க அம்புக்குறி போட்ட கட்டத்துக்கு வந்தா அந்த கட்டத்திலிருந்து 5 கட்டம் முன்னோக்கி நகரலாம். கேடயம் மாதிரி படம் உள்ள கட்டத்துக்கு வந்தா அது உங்களுடைய பாதுகாப்பான இடம், அதாவது தஞ்சம்னு அர்த்தம். அங்க அவித்யா உங்களை பிடிக்க முடியாது. இதுல இன்னொரு சிறப்பும் இருக்கு. சுழற் சக்கரம் சுத்தி வந்து குரல் சின்னத்துல நின்னா நீங்க எந்த சவாலும் செய்யாமலே வட்ட வடிவ டோக்கனை எடுக்கலாம். அதுல அறம் டோக்கன் வந்தா வீரர் வச்சுக்கலாம். அவித்யா டோக்கன் வந்தா மறுபடியும் அதே இடத்துல கீழ்முகமா வச்சிடணும். சவால் இடங்கள். சுழற் சக்கரம் தான் நீங்க என்ன சவால் செய்ய போறீங்கிறத காமிக்கும். நீங்க சுழற்றி சக்கரம் நின்னதுக்கு அப்புறம் இன்னொரு வீரர் அதுக்கான சவால் அட்டைய மேலிருந்து எடுத்து சத்தமா படிப்பார். இந்த விளையாட்டுல 2 விதமான சவால்கள் இருக்கு. கூறுதல் மற்றும் எழுதுதல் சவால்கள். இதுல நீங்க திருக்குறளை ஒப்புவிக்கிறதுல, முழுமைப்படுத்துறதுல, குறைகளை சரிப்படுத்துறதுல, திருக்குறளை சரியா கண்டுபிடிக்கிறதுல உள்ள திறமைய பரிசோதிக்கும். உணர்தல் சவால்கள். பல்வேறு விதமான சூழ்நிலைகளுக்கான திருக்குறள்களை வரைஞ்சு காட்டுறது, நடிச்சு காட்டுறது, விளக்குறது, இது எல்லாத்தையும் பரிசோதிக்கும். எல்லா சவால்களையும் 2 நிமிஷத்துக்குள்ள முடிக்கணும். தேவைப்படும் போது கொடுக்கப்பட்ட கையேடை வச்சு விடைகளை சரி பார்க்கலாம். சவாலை முடிச்சதும் அந்த அட்டைய அந்த அடுக்கோட கடைசியில வச்சிடுங்க. அறம் டோக்கனை எப்படி சேகரிக்கலாம்? சவாலை வெற்றிகரமா முடிச்சீங்களா? அருமை. இப்ப ஒரு வட்ட வடிவ டோக்கன் எடுங்க. அறம் டோக்கன் வந்தா நீங்க வச்சுக்கலாம். அவித்யா டோக்கன் வந்தா மறுபடியும் அதே இடத்துல கீழ்முகமா வச்சிடணும். உங்க சவாலை நீங்க முடிக்க முடியலன்னா உங்க வாய்ப்பு முடியும். டோக்கன் எதுவும் கிடையாது. அவித்யா கிட்ட கவனமா இருக்கணும். அவித்யா கட்டத்துக்கு நீங்க போனாலோ உங்க கட்டத்துக்கு அவித்யா வந்தாலோ என்ன பண்ணணும்? 1 ஆரம்ப இடத்துக்கே போயிடணும். அறம் டோக்கன் இருந்ததுன்னா அதுல 1 இழக்கணும் மற்றும் அடுத்த வாய்ப்பை தவற விடணும். நினைவிருக்கட்டும், தஞ்சம் கட்டத்துல இருந்தீங்கன்னா அவித்யா உங்களை ஒன்னும் பண்ண முடியாது. சரி, இதுல வெற்றி பெறது எப்படி? முதல்ல யாரு 5 அறம் டோக்கன் சேர்க்கிறாங்களோ அவங்க தான் வெற்றியாளர். அறப்போர்ல வெற்றிங்கிறது மத்தவங்களை தோக்கடிக்கிறது கிடையாது. இது நமக்குள்ள இருக்கிற கெட்ட எண்ணங்களை வென்று ஞானத்தையும் அறத்தையும் தேர்ந்தெடுக்கிற பயணம். அறப்போர் திருக்குறளோட ஆழமான ஞானத்தை குடும்பமே சேர்ந்து மகிழ்ச்சியா விளையாடக்கூடிய ஒரு சுவாரஸ்யமான பலகை விளையாட்டா ஆக்குது. இந்த விளையாட்டு சின்னவங்கள்ல இருந்து பெரியவங்க வரை எல்லாருக்குமே பொருந்தும். இவங்க எல்லாருக்குமே திருக்குறளை எளிமையா அறிமுகப்படுத்துது. நினைவாற்றல்,
கூர்ந்து கவனிக்கும் திறன், சிந்திக்கும் திறன், இது எல்லாம் வளர்க்குது. பேசும் திறனையும் ஒன்னா இணைஞ்சு செயல்படும் மனப்பான்மையும் வலுப்படுத்துது. வாழ்க்கையோட மதிப்புகளை புரிஞ்சு சரியான முடிவுகளை எடுக்க ஊக்குவிக்குது. ஏன்னா ஞானத்தை கத்துக்க சிறந்த வழி அதை விளையாடி பார்க்கறது தான். அறப்போர். ஞானத்தை சேகரியுங்க, அறத்தை தேர்ந்தெடுங்க, அவித்யாவை வெல்லுங்க.